சாயிரம். நம் வாழ்விற்கான மாற்றம் நம்மால் மட்டுமே மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படலாம். மாற்றத்தை நம்மிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, வீணாக பயப்பட்டு கொண்டே இருக்காதே. ஒளி தீபம், பிரகாசமான ஒளி தீபம் உனக்காகவே உன் சாயப்பா ஏற்றிவிட்டேன். நடப்பதை பார்த்து பிரமிக்கத்தான் போகிறாய். மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். ஆம் என் குழந்தா, மகிழும் செய்தி உனக்காகவே வந்திருக்கிறது. நீ மகிழ்ச்சியோடு வாழும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே வந்திருக்கிறது என் பிரியமே. மாற்ற முடியாதது எதுவோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அப்படி இல்லை என்றால் உனக்கு தகுந்தார் மாதிரி அதை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். மாற்றம் உன்னிலிருந்து ஆரம்பித்தாலே போதும், அனைத்துமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். உன்னை தவிர இந்த உலகில் வேறு எவராலும் அந்த மாற்றத்தை நிகழ்த்தவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் குழந்தா, உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேறு ஒருவரை நீ தேடிக்கொண்டிருந்தால் அதை இன்றோடு நிறுத்திவிடு. மாற்றம் உன்னில்தான் இருக்கிறது. நீ ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கு மற்றவர்களை காரணமாக நீ சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தானே காரணமாக இருக்க முடியும். எப்பொழுதுமே எதிலையுமே மற்றவர்களை குறை சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. காரணம் என்னவாக இருக்கும் என்பதை யோசனை செய். அந்த யோசனையில் உனக்கு ஒரு நல்ல வழி நிச்சயமாக பிறக்கும். ஆம் என் குழந்தா, எப்பொழுதுமே முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே. முயற்சி இல்லாதவனை மூச்சு காற்று கூட தேடி வராது என்பதை தெரிந்து கொண்டு செயல்படு. விழுந்து விடாமலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வெற்றிகரமாக என்று சொல்வது பெருமையே அல்ல என் பிரியமே. எத்தனை முறை நான் விழுந்தாலும் மீண்டும் எழுந்தேன் என்பதே வாழ்வின் உச்சக்கட்ட பெருமை. ஆம் என் குழந்தா, அந்த பெருமை உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. நீரில் போய்கொண்டிருக்கும் படகை காற்று அலைக்கழிப்பது போல ஆசைகளை நோக்கி பின்தொடரும் மனதும் அலைக்கழிக்கப்பட்டுதான் படுகிறது. ஆம் என் குழந்தையே, அலைக்கழிக்கப்படுகிறது. அது எல்லோருடைய விவேகத்தையும் அழித்து விடுகிறது என்பதை புரிந்து கொள். ஆசைகளை குறைத்து விவேகத்தோடு வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையே. விவேகம் இருந்தாலே போதும், அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். உன்னுடைய பலவீனங்களை எது என்பதை முதலில் கண்டுபிடி. உன் பலவீனம் என்ன என்பதை நீயே உணரும் பொழுது நீ மேலும் வலிமையடைகிறாய் என் பிள்ளையே. நீ மேலும் வலிமையடைகிறாய். எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்குள் வளர்ந்து கொண்டே இருந்தால் அந்த நம்பிக்கைதான் வாழ்வில் உன்னை மிக பிரம்மாண்ட உயரத்திற்கு உயர வைக்கும் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே தோல்விகளை கண்டு வருந்தாதே. தோல்விகளுக்காக வருந்திக் கொண்டே இருக்காதே. போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் தோல்வி கொண்டாடப்பட வேண்டியதுதான் என்பதை நினைவில் வை என் பிள்ளையே. கொண்டாடப்பட வேண்டியதுதான். இது ஒன்றை மட்டும் எப்பொழுதுமே நினைவில் வைக்க கற்றுக்கொள் என் அன்பு பிள்ளையே. எது நடந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எதற்காக நீ இது நாள் வரை காத்திருந்தாயோ அந்த நல்ல நிகழ்வு உனக்காகவே நடக்கப் போகிறது. நீ மகிழும் அந்த நல்ல நிகழ்வு உனக்காகவே நிறைவேறப் போகிறது. எனவே பயப்பட்டு கொண்டே இருக்காதே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்பொழுதும் பயந்து கொண்டே இல்லாமல் நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும், நடந்தேதான் தீரும் என்ற தீர்க்கமான மனநிலையோடு இரு. ஒளி தீபத்தை நான் உன்னுடைய வாழ்வில் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு எப்பொழுதுமே பிரகாசமானதாகவே இருக்கும். நடப்பதை பார்த்து பிரமித்து நிற்கத்தான் போகிறாய். ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது,
நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கப் போகிறாய். நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காகவும் நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? உனக்காக ஒரு வேலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்று இருந்து கொண்டே இரு. உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் படுத்திக்கொண்டே போகட்டும், பேசிக்கொண்டே போகட்டும், என்ன வேண்டாலும் அவர்கள் நினைத்து கொண்டே போகட்டும், அது அவர்களுடைய மனது. உன்னை காயப்படுத்துகிறோமே என்று கூட அவர்களுக்கு புரியாத சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய மனம், அவர்களுடைய குணம். மற்றவர்களின் குணத்தையோ மனதையோ மாற்றும் அளவிற்கு உன்னிடம் எந்த ஒரு சூழ்நிலையும் அமைந்துவிடவில்லை, அமையவும் அமையாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவரவர் குணத்திற்கேற்ப அவரவர் செய்யும் பாவ புண்ணியங்களை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுதான் விதியின் விளையாட்டும் கூட. எனவே அவர்களையோ மற்றவர்களையோ உன்னை சுற்றி இருப்பவர்களையோ பற்றி உன் சிந்தனையை சுழன்றுவிடக் கொண்டே இல்லாமல் உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. அவர்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்வே வீணாகிவிடும். உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள். உன் இல்லத்தின் சாவியை எப்படி பத்திரமாக நீ பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறாயோ அதே போல உன் மனதின் சாவியையும் பத்திரமாக பாதுகாப்பாட வைத்துக்கொள். உன் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் எழுவதை முதலில் நிறுத்திவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன் மனதை பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக முன் யோசனையோடு செய்ய பழகு. நீ தொடுவதெல்லாம் உனக்கு வெற்றியாகவே இருக்கும். உனக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீ மட்டுமே முடிவு செய்வதற்கான அத்தனை வழிகளையும் ஏற்படுத்து. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் வாழ்வில் நுழைய முடியாதபடி அனைத்தையும் நீயே உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை, இழிவாக பேசுவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காதே. அப்படி நினைத்தால் நீதான் தவிக்க வேண்டுமே தவிர அவர்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும், யாருடைய துணையுமில்லாமல் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று துணிச்சலோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் நல்ல தீர்ப்பாகவே இருக்கும். தைரியமாக இரு, துணிச்சலோடு இரு, எதையும் எதிர்கொண்டு வாழ பழகிக்கொள், நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் யார் முன்னிலையிலும் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டலாம் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, உன்னால் சாதிக்க முடியும். சாதிப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன், சிகரத்தில் அமர வைப்பேன், உனக்காக அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்புதான். நீ தைரியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்த்து பார்த்து நானும் ரசித்து பூரிப்படையப் போகிறேன். என் குழந்தையின் சந்தோஷத்தில்தான் என் மகிழ்ச்சியும் அடங்கியிருக்கிறது. என் குழந்தையின் ஆனந்தத்தில்தான் என்னுடைய ஆனந்தமும் கலந்து இருக்கிறது. எனவே போராட்டம் வந்துவிட்டால், கஷ்டமான சூழ்நிலை வந்துவிட்டால், தேவையில்லாத பிரச்சனை சூழ்ந்துவிட்டால் பயம் கொள்ளாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை ரட்சிப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்காக நீ பயப்படுகிறாய்? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் சாயி தேவா கூறுவதை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உன்னை சூழ்ந்த மாயையெல்லாம் விலகி உனக்குள் ஒரு புது வெளிச்சம் பிறந்து கோடீஸ்வர யோகம் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ, உன்னை வேண்டாம் என்று விலகி சென்றார்களோ, அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது.
உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ, உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ, உன் மனதை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ரணப்படுத்தி உன்னை விட்டு விலகினார்களோ, அவர்கள் மனம் திருந்தி உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து, வரப்போகும் இந்த நிலைமையை பார்த்து மனம் திருந்தி நீதான் வேண்டும் என்று உன்னிடமே வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. எனவே எப்பொழுதுமே நம்பிக்கையை இழக்காமல் முயன்று கொண்டே இருக்கிறாயல்லவா, ஓடிக்கொண்டே இருக்கிறாயல்லவா, போராடிக்கொண்டே இருக்கிறாயல்லவா, அந்த குணத்தை மட்டும் மாற்றிவிடாமல் எப்பொழுதும் ஓயாமல் உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் என்னுடைய இந்த பரிபூரணமான ஆசிர்வாதம் உனக்கு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்ற பேச்சிற்கே இடமே இருக்காது. நீ ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறு மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். ஏனென்றால் தவறு செய்வது மனிதனின் குணம்தானே. ஆனால் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தால்தான் அது குற்றமாகுமே தவிர, ஒரு முறை செய்த தவறுக்கு மனம் வருந்தி திருந்தினாலே போதும், அந்த தவறு உனக்கு தண்டனை இழைக்காது. காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது கிடையவே கிடையாது. அது உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துகிறது. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒன்றை தீர்க்கமாக சிந்தனையில் வைத்துவிடு. அடிக்கடி மீண்டும் மீண்டும் தவறு செய்பவன் அப்பாவி என்று இந்த உலகம் அவனுக்கு பெயர் சூட்டும். ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் முட்டாளாகவே பார்க்கப்படுகிறான். ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டையாகவும் பார்க்கப்படுகிறான். தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திரித்துக் கொள்பவனே மனிதனாக இந்த உலகம் அவனுக்கு பெயர் சூட்டும். எனவே என் பிள்ளையே, தன்னை அறியாமல் நீ செய்த தவறை தன்னை அறிந்து திருத்திக் கொள். எப்பொழுதும் நீ சிறந்த மனிதனாகவே இருக்கலாம். கோடீஸ்வர ராஜயோகம் பெறும் வாய்ப்பு இதோ உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படுவது தவறே இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே மிக மிக தவறு. எனவே கோடீஸ்வர ராஜயோகம் வரப்போகும் இந்த நேரத்தில் அதற்கான தகுதியை நீ ஏற்படுத்திக்கொள். அதற்கான தகுதியை உருவாக்கிக்கொள். ஆயத்தமாகு. எல்லாமே உனக்கு வசமாகும். சில சமயம் நீ ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும். சில சமயம் அதை எதிர்க்க வேண்டியும் இருக்கும். இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை வென்றே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கையின் குழந்தா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு. மனம் கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. அப்பொழுது நீ அதிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது அதற்கு சிறந்த அருமருந்து என்ன தெரியுமா என் குழந்தா? சிந்தனையை துணை கொண்ட தனிமைதான். தனிமையாக இரு. உனக்கு அனைத்துமே புரியும். வாழ்க்கையும் புரியும். உன்னுடைய வாழ்வும் புரியும். எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும், உன்னுடைய மனதிற்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அடுத்தவர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனிமையில் ஆறுதல் கூட யாருமே இல்லை என்று நினைத்து புலம்பாதே. உனக்காக நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதல் அளிக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் வருவேன். உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில்.
உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளெல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்து கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்து கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய். பின் அதை வெல்வது எப்படி, அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா? வெற்றி பெறும் தகுதி இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உண்டு. வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் தன்னுடைய சக்தியை சிதறவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்ன என்பதை சிந்தித்து அதன்படிதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்காததை செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும். என் மீது நீ முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான் என் நியாயத்தை நான் உனக்கு செய்யாமல் விடுவேனா? இதுதான் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா? இதுதான் உன் சாயப்பா மீது நீ வைத்திருக்கும் அன்பா? உன் சாயப்பா பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் உனக்குள் ஏன் இந்த கேள்வி? நீ இது நாள் வரை இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். அதற்கு நானே பொறுப்பு. நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு தாமதமாகிறது என்றால் அதற்கு உன்னுடைய விதிதான் காரணம். உன்னுடைய கர்ம வினைதான் காரணம். அந்த கர்ம வினையும் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான். அந்த விதியும் நீயே வகுத்து கொண்டதுதான். எனவே உன் கர்ம வினையை நீ கழித்துதான் ஆக வேண்டும். உன் விதியையும் நீ போராடி வென்றுதான் ஆக வேண்டும். யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. உன் வாழ்க்கை உனக்குத்தான். உனக்கு வரும் சோகங்களும் இன்பங்களும் துக்கங்களும் சோதனைகளும் சந்தோஷங்களும் நீதான் அனுபவித்தாக வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. உனக்காக உன் கர்மாக்களை என்னுடைய தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கான புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள்
என் சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ரணங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடமே வந்து புலம்புகிறாய். நான் எதுவும் செய்யவில்லை என்று என்னிடமே வந்து முறையிடுகிறாய், மன்றாடுகிறாய். நான் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் கொடுப்பதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சிறிது காலதாமதம் ஆகும்தானே? அதுவரை உன்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாதா? ஏன் இந்த புலம்பல் உன் மனதில்? உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதே உன் சாயிநாதரின் விருப்பமும் கூட. தன் பிள்ளைகள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு பெற்றவரின் ஆசையாக இருக்கக்கூடும். அப்படித்தான் நானும் விரும்புகிறேன். நீ நன்றாக செல்வ செழிப்போடு சுகமோகமும் வளமோடும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரம் வந்துவிட்டதால் தான் இப்பொழுது என் வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. விதி மாறும் தருவாயில்தான் இது உன் கண்களுக்கு பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே விதி மாறப்போகிறது என்றுதானே அர்த்தம். இதுவரை நீ பட்ட துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம், அதிசயம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் சூழ்ந்து இருக்கப் போகிறது. சந்தோஷத்தில் திக்கு முக்காடி ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி என்று கூறுவாய்.